ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்டை நம்ம எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும், அதாவது அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கணுன்ற ஒரு தேவை இருக்குமா இருந்துச்சுன்னா எப்படி சரியாக சேஞ்ச் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் தடவையா வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க சப்ஸ்கிரைபும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க. முதல் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே பார்க்கலாம் கார்னர்ல இந்த டாஸ்க் பார் இருக்கும். இந்த டாஸ்க் பார்ல உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த ப்ரொஃபைல்குள்ள போயிருங்க. ப்ரொஃபைல்குள்ள போன பிறகு உங்களுக்கு மேல 3 லைன்ஸ் இருக்கும். ஸோ மேல கார்னர்ல பாருங்க, ரைட் சைட் 3 லைன்ஸ் இருக்கும். அந்த 3 லைன்ஸ் ஒரு கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்றதுக்குள்ள போயிடும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்கவுண்ட்ஸ் சென்டர் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைலுக்கான அக்கௌண்ட் சென்டர் செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். இங்கே பாருங்க அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றதுல பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் சரியாக கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்றதுல லொகின் ரிகவரி அப்படின்றதுக்கு கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ் நிறைய லிங்க் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அதில் சரியாக எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ப்ரொஃபைலை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் கரண்ட் பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்ட், ரீடைப் நியூ பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமுக்கு பாஸ்வேர்டு ஒன்று போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல முதல்ல டைப் பண்ணிடுங்க. ஸோ கரண்ட் பாஸ்வேர்டில் அதை நீங்கள் டைப் பண்ணிடணும். அதுக்கு பிறகு நியூ பாஸ்வேர்டில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டை டைப் பண்ண புதுசாக போட விரும்புகிறீங்களோ அந்த நியூ பாஸ்வேர்டை டைப் பண்ணிடுங்க. அடுத்து ரீடைப் நியூ பாஸ்வேர்டில் அந்த பாஸ்வேர்டையே திரும்பவும் ஒருக்கா டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் கொடுக்கும் போது கவனமாக நம்பர்ஸ், அல்ஃபபெட்டிக்கல்ல கேபிட்டல் சிம்பிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி போடுங்க. 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக போட்டாகணும். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் லொக் ஆகுறனாலும் லொக் அவுட் ஆகிட்டு புதுசாக சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து லொக் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இன்ஸ்டாகிராமோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நீங்களுமே இன்ஸ்டாகிராமோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க யாரும் இருப்பாங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தெரியலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.